வணக்கங்க. நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறேங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இதில் பிறந்தவங்க மேஷ ராசி. இப்போது சனி பயிற்சி அப்படின்ற ஒரு பலன் மட்டும் கொடுக்காம ஏற்கனவே குரு பயிற்சி ஆகிருக்கு, ராகு கேத்து பயிற்சி ஆகிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் ஓரளவுக்கு ஒரு அக்யூரேட் லெவல் நமக்கு தெரியும். இப்போது 7ஆம் இடத்துல இருந்த சனி 8ஆம் இடத்துக்கு வராருங்க. 8ஆம் இடங்கிறது அஷ்டம சனி. அஷ்டம சனிங்கிறது நமக்கு தொல்லைகளையோ கஷ்டங்களையோ கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பலன்கள். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னென்னா, இந்த அஷ்டமத்தில் இருக்கிற சனியை உச்சனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் கெடுதல்களோட அளவு கண்டிப்பாக குறையும். உங்களோட ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் ஆஸ்பெக்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதுக்கு அடுத்தது நீங்கள் எஜுகேஷன் அது படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா எஜுகேஷனில் கொஞ்சம் தடைகளை அந்த சனி கொடுப்பார், அஷ்டம சனி. அதனால் எப்படி நமக்கு எஜுகேஷனில் தடை வரும்னா, நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் தானே தடை வரும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் உங்களுக்கு சில சூழல்கள் வரும். அதனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராத அளவுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டம சனியாக இருக்கவர் கல்யாண விஷயங்களில் எதிர்பார்க்குற விஷயங்கள் தடை பண்ணுற மாதிரி சில அசுபமான பலன்களை கொடுத்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனில் செலவினங்கள் அதிகமாகும், கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். புதுசாக முயற்சிகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கெரியர் ஆர் பிஸ்னஸ் அதில் எதுவாக இருந்தாலுமே ஒரு தடவைக்கு பல தடவை அனலைஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்பில் டிசிஷன் எடுக்கணும். உங்கள் வெல்விஷரை கன்சல்ட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இப்படி தான் இருக்கிறது ஒரு சனிப்பெயர்ச்சி ப்ளஸ் இந்த குரு பயிற்சி எல்லாத்தோட மொத்த பலன்கள் 2014 நவம்பர்லேருந்து. ஆனால் இதுவே தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த ராசி அப்படிங்கிறது என்னென்னா 9 கிரகங்கள் இந்த 12 ராசியில் சுற்றிட்டே வந்துட்டுருக்கோம். அதில் சந்திரன்ற ஒரே ஒரு கிரகம் மட்டும் நீங்கள் பிறக்கும்போது அவர் மேஷத்தில் இருந்தார். அதே மாதிரி சூரியன் ரிஷபத்தில் இருந்திருக்கும், கடகத்தில் செவ்வாய் இருந்திருக்கும். இந்த மாதிரி 9 கிரகங்களுமே வேறு வேறு 12 ராசிகளில் ஏதாவது ஒன்றுத்தில் இருந்திருக்கும். அதில் சந்திரன்றவர் மேஷத்தில் இருந்தார். அப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் மேஷ ராசின்னு சொல்கிறீங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சனிப்பெயர்ச்சியோட பலன்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதுவே தான் நடக்குமா? ஏன்னா சந்திரனை பேஸ் பண்ணி மட்டும்தானே நாங்கள் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அப்படி கிடையாது. மீதி 8 கிரகங்கள் இருக்கே, அந்த 8 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது? உங்களோட குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் அவர் எங்கே இருக்கார்? அவர் பலமாக இருக்காரா? இல்லை உங்களை தொழிலுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் நன்னா இருந்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசைகள் யோக திசையாக இருந்ததுனால் இதே அஷ்டம சனி உங்களுக்கு யோகங்களை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, நீங்கள் தடைகள் அதிகமாக இருந்தாலுமே அந்த தடைகளை ஓவர் கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களோட மற்ற கிரகங்கள் எடுத்து கொடுத்துரும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் இல்லாமல் இருக்கும், பட் யூ வில் பி ரிவார்டட் ஃபார் யுவர் ஒர்க். ஸோ அப்படி இருந்தால் அந்த அஷ்டம சனி நல்ல விதமாக மாறுவார். ஸோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வாங்க. ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்கும். கொஞ்சம் பொறுமையாக அதை சப்மிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு உங்களோட ஜாதகத்துக்கான பலன்களை, உங்கள் பாஸ்ட் லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவாகவே பார்ப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறமா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். தென் அபவுட் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னு வரும்பொழுது எந்தெந்த ரிக்குவயர்மெண்ட் உங்களுக்கு இருக்கோ, தேவையோ, அதுக்கேற்ற மாதிரியான சர்வீசஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். தட் அது நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம்? நான் எப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தானே நான் எப்படி ஃப்யூச்சரில் சொல்லுவேன்றதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த வெப்சைட்டை நான் வச்சுருக்கோம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம், ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு ஒரு ஒப்பீனியன் வேணும். ஆர் கஷ்டத்தில் இருக்கும்போது தான் பொதுவாகவே நம்ம ஜாதகம் பார்ப்போம். நல்லா இருக்கும்போது நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, அப்போது கஷ்டப்படும் போது
அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறது யார்? கடவுள் தான். என்ன மாதிரி ஜோசியர் எல்லாமே உங்களோட லைஃப்பை ஒரு புக்கு மாதிரி படிக்கிறாமே தவிர உங்களோட விதியை எங்களால் மாற்ற முடியாது. அப்படி மாற்றுறதா தான் முதல்ல எங்கள் விதியில் நான் முதல்ல மாற்றிப்பேன் இல்லையா? அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த கடவுள் இருக்கிற இடங்கள் எல்லாமே தான் நம்மளோட கோவில்கள். நம்ம கோவில்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாலே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா போர் அடிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. அதாவது இன்னைக்கு காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு சனி தேசை நடக்குது, சனி சரியில்லைன்னா சனிக்கான கோவில் திருநள்ளாறு அப்படின்னு அங்கே போகிறோம். இல்லைங்க ராகு சரியில்லை அப்படின்னா ராகுக்குன்னு ஒரு காளஹஸ்தின்னு ஒரு கோவில் இருக்குது, இல்லை கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் பலன்கள் 100% வருதா அப்படின்னு பார்த்தா உண்மையாக வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? அப்போது கோவில்கள்லாம் பொய்யா? கிடையவே கிடையாதுங்க. இந்த கோவில்களை கட்டினது எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள். அவங்க ஏன் நாட்டை ஆளுறதை விட்டுட்டு கோவில் கட்டுறதையே ஒரு பெரிய ஒரு வேலையை எடுத்து பண்ணியிருக்காங்க? ஏன்னா இருக்கிறதே 9 கிரகம் தான், அந்த 12 ராசியில் சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கோங்க. ஓகே, மனுஷங்க பிறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மனுஷங்க இன்னைக்கு நேதிக்கு பிறக்கல, பலாயிரம் வருஷமாக பிறந்து வாழ்ந்து நம்ம திருப்பி போன ஜென்மலாம் பிறந்து வந்தவங்க தான் நம்ம. அப்போது உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் இல்லையா? 2000 வருஷமோ 4000 வருஷம் முன்னாடியே இருந்திருக்கும். அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு ஜோசியர் இருந்திருப்பார். ஆக்சுவலாக நம்ம அவரை ஜோசியர்னு சொல்லக்கூடாது, அவங்களா தான் மகரிஷிகள், விற்பன்னர்கள், சித்தர்கள், தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். அவங்க எழுதினதை தான் என்ன மாதிரி ஜோசியர்கள் எல்லாமே படித்து நாங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அப்போது உங்களோட ஜாதகத்துக்குன்னு ஒரு கோவிலை அந்த காலத்தில் ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜாவுக்கு சொல்லியிருப்பாரு, ராஜா உனக்கு அஷ்டம சனி வருது, உனக்கு இந்த திசை இருக்குது, இந்த டைம் இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணணுன்னா இந்த டைமென்ஷனில் கோவிலை கட்டு அப்படின்னு கட்டுவாங்க. அப்படி கட்டினதுனால தான் ஒரே ஒரு சிவனுக்கு பலாயிரம் சிவன் கோவில்கள், ஒரே பெருமாளுக்கு பலாயிரம் பெருமாள் கோவில்கள், பல தெய்வங்கள். ஸோ அது எதுன்னு இன்னைக்கு நமக்கு தெரியறதில்லை. நம்ம ஒரு கிரகத்துக்கு ஒரு கோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணத்துக்குன்னு ஒரு கோவில் அப்படின்னு நினச்சிக்கிறோம், வேலைன்னா வேலைக்கு ஒரு கோவில். அப்படி நடக்காத போது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த ஆப்ஷன் என்ன? ஏன்னா நம்ம கஷ்டத்துலேருந்து வெளில வரணுமே. அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுவோம்? சரி, ஒரு வேளை இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் போட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லை ஏதாவது ஹோமம் பண்ணுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் தப்பு இல்லை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் எதுனா கோவில்கள் தான். ஆனால் இன்றைக்கி எந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரியாதனால தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய பல சிரமங்களுமே. அதனால் நீங்கள் எந்த ஜாதகத்துக்கான கோவில்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அந்த இடத்துக்கு போகும்பொழுது இந்த மாதிரி கஷ்டமான சூழல்கள் இருந்தாலுமே அந்த கடவுள் நினச்சாருன்னா நம்ம கஷ்டத்தை சர்வசாதாரணமாக அவர்னால நிவர்த்தி பண்ண முடியும். ஸோ அதுவுமே நீங்கள் எங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.